மாநில உரிமைகளுக்காக போராடும் போதோ அல்லது ஒதுக்கீடுகளை கேட்கும் போதோ புத்ராஜயாவுடன் இணைந்து பணியாற்றி விஷயங்களை அமைதியாக கையாள தெரிந்தவர்களே நிறைய சாதிக்க முடியும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உதாரணமாக, பெட்ரோனாஸ் மற்றும் பெட்ரோஸ் சரவாக் பிரச்சனையில் தாங்கள் அடான் ஸ்ரீ அபாங் ஜொகாரி ஒபாங் உடன் விஷயங்களை முறையாக விவாதித்து ஒரு தீர்வை எட்டினோம் என்று அவர் இன்று பெனாம்பாங்கில் நடந்த சபா அளவிலான கமாத்தான் கொண்டாட்டத்தில் கூறினார். சர்வதேச அரங்கிலும் இதுவே உண்மை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அங்கு மலேசியா பரஸ்பர நன்மைக்காக முடிந்தவரை பல நாடுகளுடன் நட்பு கொள்ள இலக்கு வைத்துள்ளது என்று அவர் கூறினார். எந்த ஒரு மாநிலமும் அதன் சொந்த நலன்களுக்காக செயல்படுவதை தடுக்கும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என்றும் எண்ணெய் மற்றும் எரிவாயு உட்பட வருவாயின் அடிப்படையில் சபா மற்றும் சரவாக்கிற்கு அதிக பங்களிப்பை வழங்குவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் கூறினார். இருப்பினும் நாம் அதை பற்றி விவாதித்து இங்கேயும் அங்கேயும் கத்தி அல்லது சபிப்பதன் மூலம் ஒரு வாதத்தை வெல்ல முயற்சிப்பதை விட நெருக்கமான பணி உறவுகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அன்வார் வேண்டுகோள் விடுத்தார். PKR தேர்தலில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து தான் வகித்து வந்த பொருளாதாரத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த ரவிசி ரம்லி எதிர்காலத்திற்கான திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அதை பின்னர் வெளியிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். எதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது குறித்து தம்மிடம் திட்டங்கள் உள்ளதாகவும் ஆனால் நிலைமை கட்டுக்குள் வரும் வரை காத்திருக்க விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போதைக்கு செய்திகளுக்கு பதிலளிப்பதிலும் சமூக ஊடக பயனர்களுடன் ஈடுபடுவதிலும் மும்முரமாக இருப்பதாக அவர் கூறினார். நாட்டின் உண்மையான சக்தி பொதுமக்கள்தான் என்றும் அந்த ஆற்றலை பயன்படுத்துவதற்கு மீண்டும் செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். PKRின் துணைத் தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படாவிட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்ததை அடுத்து ரவிசி 2 நாட்களுக்கு முன்பு அப்பதவியை ராஜினாமா செய்தார். கடந்த வார இறுதியில் நடந்த கட்சி தேர்தலில் நூருல் இசா அன்வாரால் அவர் தோற்கடிக்கப்பட்டார். அவரது ராஜினாமா ஜூன் 17ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கொண்டு வந்ததாக நம்பப்படும் போதைப் பொருளை எல்லை பாதுகாப்பு சிறப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். ரந்தாவ் பஞ்சாங் பகுதியில் வழக்கமான ரோந்து பணியில் இருந்த அதிகாரிகள் சந்தேகத்துக்குரிய வாகனத்தை பின்தொடர்ந்ததாகவும் சம்பந்தப்பட்ட வாகனத்தை நிறுத்தி ஆடவர் ஒருவர் தப்பிய நிலையில் வாகனத்தில் இருந்து 22.5 கிலோகிராம் எடையிலான கஞ்சா வகை போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் எல்லை பாதுகாப்பு சிறப்பு படை PGA இயக்குனர் டத்தோ நிக் ரோஸ் அசான் நிக் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட 8,19,000 வெள்ளி மதிப்பிலான 22.5 கிலோ கஞ்சா தாய்லாந்தில் உற்பத்தி செய்யப்பட்டது என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் பலியானதுடன் அவரின் மோட்டார் சைக்கிளில் இருந்து பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மலாக்கா மாநில காவல்துறை தலைவர் டத்தோ ஜுல் ஹைரி முக்தார் தெரிவித்தார். இன்று காலை 7:45 மணியளவில் அலோர் காஜாவில் இருந்து ஜாசின் செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் விபத்தில் 22 வயது இளைஞர் பலியானதாகவும் அவர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் பெரோடுவா பேசா வாகனத்தை மோதி மோட்டார் சைக்கிளை நிறுத்தாமல் தப்பிக்க முயற்சி செய்த போது மற்றொரு லாரியை மோதியதில் 22 வயது மோட்டார் சைக்கிளோட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் விபத்தில் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்கும் போது சுகாதார பணியாளர்கள் சாலையில் சிதறி கிடந்த பொட்டலங்களில் போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டதாகவும் டத்தோ ஜுல் ஹைரி முக்தார் தெரிவித்தார். சோதனையில் 688.81 கிராம் ஹெராயின், 12 பொட்டலங்களில் 13.41 கிராம் இடையிலான மெத்தாம்பெத்தமைன், 450 பொட்டலங்களில் லுஸ்தினார் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக டத்தோ ஜுல் ஹைரி முக்தார் கூறினார். கிள்ளான் பள்ளத்தாக்கில் ஒரு நெடுஞ்சாலை கட்டுமான திட்டத்திற்காக சுக்கூக் நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையில் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC பல்வேறு பிராண்டுகளின் 217 சொகுசு கடிகாரங்களை பறிமுதல் செய்துள்ளது. இவை தான்ஸ்ரீ அந்தஸ்துடைய ஒருவருக்கு சொந்தமானவை என்று நம்பப்படுகிறது. கோலாலம்பூரில் உள்ள அந்த நபருக்கு சொந்தமான 2 வீடுகளில் ஊழல் தடுப்பு நிறுவனம் நேற்று நடத்திய சோதனைகளை தொடர்ந்து இந்த பறிமுதல் செய்யப்பட்டதாக MACCயின் ஒரு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி உத்துசான் மலேசியா தெரிவித்துள்ளது. அந்த கடிகாரங்கள் சுமார் 50 லட்சம் வெள்ளி மதிப்புடையவை என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. மேலும் MACC 10 லட்சம் வெள்ளிக்கும் அதிகமான மதிப்புள்ள 27 கைப்பைகள் மற்றும் 40 லட்சம் வெள்ளிக்கும் அதிகமான மதிப்புள்ள நகைகளையும் பறிமுதல் செய்துள்ளது.
இவை தவிர 70 லட்சம் மதிப்புள்ள சொகுசு வாகனங்களும் 2 வீடுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. மேலும் வீடுகளில் ஒன்றில் பல்வேறு வகையான மதுபானங்கள் அடங்கிய சேமிப்பு வசதியை கண்டுபிடித்ததாகவும் அதன் மதிப்பு சுமார் 30 லட்சம் வெள்ளி என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் பண மோசடி நடவடிக்கைகளுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுவதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. கூடுதலாக தலைநகரில் அமைந்துள்ள ஒரு சொகுசு குடியிருப்பு பகுதியும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் மதிப்பு 1,20,00,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது அந்த நபருக்கு சொந்தமானது என்று நம்பப்படுகிறது. கொம்பாக்கில் உள்ள வணிக கடை சாலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட இருவரில் ஒருவரை பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கினர். இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து வழிப்பறியில் ஈடுபட்ட 31 வயது உள்ளூர் ஆடவரை பொதுமக்களிடமிருந்து மீட்டு கைது செய்திருப்பதாக கொம்பாக் மாவட்ட காவல்துறை தலைவர் நூர் அரீஃபின் முகமது நாசிர் தெரிவித்தார். வழிப்பறியில் ஈடுபட்ட மற்றொரு ஆடவர் மோட்டார் சைக்கிளில் தப்பிய நிலையில் மோட்டார் சைக்கிளின் பதிவு எண்களை கொண்டு மேல் அதிக விசாரணை நடத்தி வருவதாக நூர் அரீஃபின் முகமது கூறினார். இச்சம்பவம் நேற்று மாலை 5:25 மணிக்கு ரவாங்கில் உள்ள கடை வீதியில் நிகழ்ந்ததாகவும் கடையில் இருந்து வெளியேறிய 45 வயது பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்ற போது அவரின் 55 வயது கணவர் வழிப்பறியில் ஈடுபட்டவரை தாக்கி பிடித்ததாகவும் நூர் அரீஃபின் முகமது நசீர் தெரிவித்தார். வழிப்பறியில் ஈடுபட்ட 31 வயது ஆடவர் மேல் அதிக விசாரணைக்காக 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக நூர் அரீஃபின் முகமது நாசிர் கூறினார். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் எதிரில் வந்த லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பிற்பகல் 2:15 மணிக்கு கொலஸ்லாங்கூரில் உள்ள பாரிட் மகாங் சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் உயிரிழந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டி இடைநிலைப் பள்ளியில் படிவம் 5 பயிலும் மாணவர் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கொலஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் அசாருடீன் தஜூடின் தெரிவித்தார். முன்னே சென்று கொண்டிருந்த வாகனத்தை முந்தும் போது எதிரில் வந்த லாரியை மோட்டார் சைக்கிள் மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்தின் விசாரணைக்காக 26 வயது லாரி ஓட்டுநர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் விபத்தில் உயிரிழந்த 17 வயது இடைநிலைப்பள்ளி மாணவனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தஞ்சோங்காராங் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் அசாருடீன் தஜூடின் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.